ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்க்கோட கரண்ட் அக்கௌண்ட் ஸ்கேம்ஸை பற்றி நம்ம ஒரு லிட்டலாக பார்க்குறோம். ஸோ நாங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம ஐசிஐசிஐ பேங்க் மயிலாப்பூர் பிரான்ச்சில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இனிஷியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 25,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போது இந்த 2025க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேஞ்சஸ் வந்து எந்த கஸ்டமர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎம்பிஎஸ்சில் வந்து நம்ம அனுப்புகிறோம். நம்ம பணத்தை நாம் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோம். நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்டுக்கு இவங்க 2% சார்ஜ் போடுறாங்க. அதாவது நீங்கள் அதாவது ஐசிஐசிஐ டு ஐசிஐசினா கிடையாது. ஐசிஐசிஐ டு எஸ்பிஐயோ அது எனி பேங்க் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஸோ ஒரு ரூ. 1000 வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ரூ. 1000க்கு மேலே நீங்கள் அனுப்புகிற எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2% போடுறாங்க. இது ரொம்ப அநியாயமாக இல்லை? டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டலாக மாற்றி விட்டுட்டு டிஜிட்டல் எல்லாத்துக்குமே காசை போட்டாங்கன்னா நம்ம எங்கே போய் நம்ம பணத்தை எப்படி சாப்பிட்றானுங்க பாருங்கள். இது ஒரு சார்ஜஸ். இப்போது இது ஏடிஎம் எடுத்துக்கோங்க. ஏடிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆனுவல் ஃபீ வந்து ₹500 நம்மக்கிட்ட வாங்கிடுறாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 5 டிரான்சாக்ஷன், அதாவது மொத்த டிரான்சாக்ஷன் தான். நீங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்வைப் பண்ணாலும் சரி, மொத்தத்தில் 5 ஸ்வைப் மாதத்துக்கு. அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு சார்ஜஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ₹500 கொடுத்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டல் பே பண்ணி ஒரு வாட்டி நான் ஸ்வைப் பண்ணி என் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் ₹8.33 வந்து இவங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ என் பணத்தை நான் எடுக்கிறதுக்கு நானே இவனுங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன். அப்போ இது வந்து கொள்ளடிக்கிறதுக்கு சமம். இது புரியுதுங்களா? இது ஒன்று பண்ணுறாங்க. இப்போ சரி ஓகே, நீங்கள் வந்து செக் புக் போட்டு எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. செக் லீஃபும் ஃப்ரீ கிடையாது. செக் லீஃபும் ₹2 ₹5 சார்ஜ் பண்ணுறாங்க செக் லீஃப்க்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சார்ஜஸையும் ஒன்று வந்து கண்டமெனிக்கு வந்து பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட போட்டு காசை பிடிங்கிறானுங்க. இதை வந்து நான் போய் கேட்குறேன், சார் இது மாதிரி வந்து சார்ஜஸ்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த ஏடிஎம் வந்து எனக்கு யூஸே கிடையாது, நீங்கள் ₹8 நான் போய் ஒரு ஸ்வைப்புக்கு எடுக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், அதனால் எனக்கு ஏடிஎம்மை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏடிஎம் கேன்சல் பண்ணால் நெட் பேங்கிங்கே வேலை செய்யாது. அந்த கிரிட் சிஸ்டம் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது, அதெல்லாம் வேலை செய்யாதுண்ணா. இது அக்செப்ட் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? இது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? இவனுங்க வந்து நம்மக்கிட்ட இருந்தால் பணத்தை பிடுங்கணுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதனால் வந்து இஷ்டத்துக்கு பணம் எல்லாத்துக்குமே சார்ஜஸ். ஐஎம்பிஎஸ் பண்ணால் சார்ஜஸ்ஸு, ஏடிஎம் ஸ்வைப் பண்ணால் சார்ஜஸ்ஸு, செக் புக் பண்ணால் சார்ஜஸ்ஸு. அதாவது நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என் பணத்தை வந்து நான் அதில் இவங்க பேங்க்கில் வைப்பேன்னா, இவங்க வந்து நீ உன் பணத்தை என் பேங்க்கில் வச்சுருக்கல, அதுக்கு நீ எனக்கு வட்டி கொடு அப்படின்றான். இவனுங்கிட்ட அக்கௌண்ட்டு வேணும்னு சொல்லி நானும் கேட்கவே இல்லை. இவனுங்களா ஒரு எக்ஸிக்யூட்டிவை கூட்டின்னு வந்து உயிரை வாங்கி, சார் உங்களுக்கு நாங்கள் அது பண்ணித்தரோம் இது பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு இப்படி ஒன்று பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து பிஓசி மிஷின் மட்டும் தயவுசெய்து இவனுங்கிட்ட வாங்கிடாதீங்க. ஃப்ரீன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேன்வாஸ் பண்ணி அந்த மிஷினை கொடுப்பானுங்க. ஃபஸ்ட்டு மந்த்தே உங்களுக்கு ₹750 பில்லை போடுவான். அது வந்து ஹிட்டனாக திருட்டுத்தனமாக பண்ணுவானுங்க இவனுங்க. ஐசிஐசிஐ அதில் நம்பர் 1 இவனுக்கு ஃப்ராடு பசங்க. இந்த சார்ஜஸ் ஒன்று போடுவான். நீங்கள் பிஓசி வேண்டான்னு சொன்னிங்கன்னா, சார் அதில் அந்த ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் இருக்குன்னுவான். நீங்கள் தவறி அதில் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்சாக்ஷனு ப்ராப்பராகவே போகாது. கஸ்டமருக்கு வந்து பெய்டுன்னு சொல்லி வந்துடும். இங்கே வந்து நமக்கு காட்டாது. அந்த மாதிரி நிறைய ஃபால்ட் இருக்கும். அப்புறம் இன்னொன்று, இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு நாங்கள் வந்து பேமெண்ட் கேட்வே நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அதையும் வாங்கிடாதீங்க. அதுவும் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், இவனுங்களே வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து ஒரு டைஅப்பு தான். இவனுங்களோட ஓன் இதுவே கிடையாது. இவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வாங்கி அவனுங்களும் உருப்படி கிடையாது, இவனுங்களும் உருப்படி கிடையாது, 2 உருப்படியும் சேர்ந்து நம்ம பிஸ்னஸை சாவடிச்சிடுவானுங்க. அதனால் இந்த இகாமர்ஸ் இவனுங்கிட்ட இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் நிறைய அனுபவிச்சிட்டேன் இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில். வந்து இதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனுக்கு மெயில் அனுப்பிச்சும் பேசியாச்சு, மேனேஜர்கிட்டையும் பேசினா யாருக்குமே பதில் தெரியல. ஒருத்தவங்க கூட ப்ராப்பராக பதில் சொல்லவே மாட்டேன்றானுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இது சொல்யூஷன் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். என்ன மாதிரி நிறைய பேர் பாதிச்சிருக்கீங்க ஐசிஐசிஐ பேங்க்கில் அப்படின்னா மறக்காமல் இதில் உங்களோட ஹார்ட் ஃபீலிங்ஸை வந்து இதில் போடுங்க கமெண்ட்ஸில். நாம் இந்த இஷ்யூஸை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். டெஃபினட்டாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து பிஸ்னஸ் பீப்புளை வந்து ஃப்ராட் தரம் பண்ணுறானுங்க பாருங்கள். சின்ன பிஸ்னஸ் பீப்புளெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. தெரியாமே பைசா எடுக்கிறானுங்க. ஈவன் எஸ்எம்எஸ்ஸு இவனுங்க நம்ம அக்கௌண்ட்டில் வர எஸ்எம்எஸ்ஸுக்கு நமக்கு சார்ஜஸ் போடுவாங்க. அதுக்கு 150 சம்திங் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சார்ஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அலர்ட் வர்றது வந்து எப்படி வரும்னா, யாராவது ₹5000 மேலே டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த எஸ்எம்எஸ் அலர்ட்டே வரும். அதுக்கும் நம்ம பணம் கட்டணும். ஸோ இவங்க வந்து எதுவுமே இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ் வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையவே கிடையாது. எல்லாமே சார்ஜஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸ்க்குமே சார்ஜஸ். உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்கள் பணத்தை வந்து
இன்ட்ரெஸ்ட் வரும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. வரவே வராது. ஐசிஐசி பேங்க்கில் வந்து உங்கள் பணத்தை ஹிட்டனாக திருடி சாப்பிட்றானுங்க. அதுதான் வந்து இந்த ஐசிஐசி பேங்க்கோட பழக்கமே. இது வந்து நான் ஹவுசிங் லோன்லேயும் பார்த்துட்டேன். இப்போ நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட்லேயும் நான் பார்த்துட்டேன். நீங்கள் என்ன மாதிரி நிறைய பேர் பாதிச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.